பாரு எவ்வளவு அழகா இருக்கா என் மருமக. ஐயோ அத்தை, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு என்ன புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா நீ அப்படியெல்லாம் யோசிக்கிற? என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நீ எனக்கு புது பொண்ணு தான். என் மகனுக்கு நீ புது பொண்டாட்டி தான். இந்த வீட்டுக்கு வரும்போது உன்னை எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் பாக்குற இந்த அத்தை. இப்படி ஒரு அழகான மருமக கிடைச்சிருக்கிறதுக்கு அவளை நான் அலங்கரிச்சு பார்க்க வேண்டாமா? புது பொண்ணுதான் அலங்காரம் பண்ணிக்கணுமா என்ன? நீ பண்ணிக்க கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ அத்தை, நான் ஒண்ணும் இது தப்பா நினைக்கல. உங்க பையன் விஸ்வா என்ன தப்பா நினைச்சிருவாருன்னு தான் எனக்கு தோணுது. உன்னை என் புள்ள இந்த கோலத்துல பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா. நீ இல்லாம விஸ்வா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாம்மா. நீ இந்த வீட்டுல இல்லைன்னாலும் எப்பவுமே உன் நினைப்பாதாம்மா அவன் இருந்தான். அந்த அகிலா உன்னை கடத்தி வச்சு விஸ்வா கூட சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணா. அதுக்கெல்லாம் விஸ்வா கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. இதுல இருந்தே தெரியுதுல்ல விஸ்வா உன் மேல எவ்வளவோ பாசமா இருக்கான்னு. உன் மேல அன்பு காட்டுற விஸ்வா மேல நீயும் அன்பா இருக்கணும்ல. அதுக்காக தான் இந்த அலங்காரம் எல்லாம். சரியா? இரு இரு. அப்பா சூடா இருக்கு. என்ன இது? பாலுமா, கொண்டு போய் விஸ்வா கூட. ஐயோ அத்தை, போங்க அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்ல? ஒரு ஓவரும் இல்ல. இத பாருமா, கட்டின புருஷனுக்கு பால் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நீ ஏமா தயங்கணும்? தைரியமா கொண்டு போ. அத்தை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அத்தை. இருந்தாலும் உங்களை நம்பிதான் நான் போறேன். என்ன நடக்க போதோ தெரியல. இத பாரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். இத பாரு நந்தினி, இந்த தடவை எனக்கு பேரம் வேணும். சரியா? ஒன்று சொன்னா நம்புவியா? உன்னை முதல்ல அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி பார்த்தனோ லிட்ரலி அதே மாதிரி தான் இருக்கு. நாட் அன் அயோட் ஆஃப் சேஞ்ச். சத்தியமா அப்படியே. எனக்கு அப்பெல்லாம் ஒரு ரொம்ப கிரேசி ஒரு ஆசை. நம்ம நல்லா இருந்த பீரியட்லயே இந்த ஃபர்ஸ்ட் நைட் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், நீ இந்த மாதிரி பால் எடுத்துக்கிட்டு வர்றது, அப்படியே டிப்பிக்கலி இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையாதா அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு உள்ளுக்குள்ளே ஏங்கியெல்லாம் இருக்கேன். சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும். பட் இத்தனை நாளைக்கு அப்புறம் இவ்வளோ மோசமான சுச்சுவேஷனுக்கெல்லாம் அப்புறம் நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு மறுபடியும் நடக்குது. என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸை எனக்கு சொல்றதை விட அத்தைக்கு சொல்லுங்க. அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன இப்படி அலங்காரம் பண்ணதே அவங்க தான். அவங்க அலங்காரம் பண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க அப்படியே இன்னோசன்ட். அவங்க அழகுபடுத்தினாங்களா, இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்களா?
மனசுல எத்தனை ஆசை இருக்கு, ஏண்டி மறைக்கிற? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆஹா, ப்ராமிஸ்? மனசுல இத்தனை ஆசையை வச்சுக்கிட்டு ஏண்டி? பொம்பளைங்க இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம், வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். அதெல்லாம் அவங்க கிட்ட விளக்கிட்டு இருக்க முடியும்? இது விளக்குற டைம் இல்ல, விளக்க அணைக்கிற டைம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? பால் சாப்பிடுறீங்களா? பால்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் பழைய 1965 பிளாக் அண்ட் ஒயிட் படத்திலேயே முடிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல நந்தினி. டிசைன் ஆஃப் டெஸ்டினி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ இல்லைங்கிற ஒரு விஷயத்தை என்னால் அக்செப்டே பண்ண முடியல. எங்கேயோ நீ ஊருக்கு போயிருக்க, கொஞ்ச நாள்ல வந்துருவ, அந்த மாதிரி தான் என் மனசுல தோணிட்டு இருந்துச்சு. பட் கொஞ்ச நாள் போக போக எனக்குள்ள நானே ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டேன். இனிமே நந்தினி கிடையாது, நாம தனிதான். நந்தினியோட சேர்ந்து வாழறது அப்படிங்கறதெல்லாம் இனிமே நடக்காது. நம்ம லைஃப் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒன்ஸ் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு என் லைஃப்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இப்படி. See, this is a miracle. என்னமோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, நான் ஒண்ணு மட்டும் தெரியுது. என்ன பிரிஞ்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். உன் அளவுக்கு இல்லைனாலும் உன்னை பிரிஞ்சு நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட், நான் நீ இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என் லைஃப்ல ஸ்டெடியா போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ அதை பண்ணல. என்னைக்கு இருந்தாலும் என் கூட வாழ்ந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இதை செய்ய முடியும் அப்படின்னு உனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ், நீ என் மேல வச்சிருக்கிற லவ், அஃபெக்ஷன், இது எல்லாம் தான் இன்னைக்கு நம்மளை மறுபடியும் சேர்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம திரும்பவும் சேர்ந்து இப்படி ஃப்ரெஷ்ஷா ஒரு லைஃபை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றோம்னா அதுக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான் நந்தினி. சத்தியமா சொல்றேன். ஏன் விஸ்வா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் மட்டுமா உங்க மேல அன்பு வச்சிருக்கேன்? நம்ம ரெண்டு பேரோட உண்மையான அன்பு தான் நம்மள மறுபடியும் சேர்த்திருக்கு. நாம அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். போன் அடிக்குது. என்னங்க போனை தூக்கி போட்டீங்க? ஃபோன் பேசுற நேரம் அடியுது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்ல இருக்க போது எடுத்து பேசுங்க. வேணாலும் இருக்கட்டும். இப்ப போய் ஃபோன் பேசலாமா? ஒன்னு சொல்றேன் கேளு. ஏங்க, ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்க போது எடுத்து பேசுங்க. என்ன பேசிக்கிட்டு? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க அன்பான மனைவி அகிலா பேசுறேங்க. ஓ, இன்னும் உயிரோட தான் இருக்கியா நீ? என்ன விஸ்வா, நான் சாகிறதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்படுறேன்? உங்களோட ஒரு நாளாவது நான் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நான் அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப லவ் பண்ற விஸ்வா. ஏன் நீங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரியாது. சொன்னா புரியவே புரியாது. சில பேருக்கு செருப்பால் அடிச்சாதான் புரியாது. பார், நந்தினி வந்திருக்கா. மறுபடியும் சந்தோஷமா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். நடுவுல உள்ள புந்தி ஏதாவது வேலை காட்டணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் உன் உயிரை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன் விஸ்வா இவ்ளோ கோவப்படுறீங்க? நந்தினி உயிரோட இருக்கிறதுக்கு நான் தானே காரணம். நினைச்சிருந்தா நந்தினியை நான் கொன்னு இருக்கலாம்.
உயிரோட விட்டு வச்சேன். எதுக்கு? அவளும் என்னோட சேர்ந்து வாழட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான். நீங்க அவளை மட்டும் கவனிச்சுக்கிட்டு என்ன கவனிக்காம விட்டா எப்படி? விஸ்வா, நான் இப்ப அங்க வரட்டுமா? வா, ஏன் வந்து பாரு, வந்துதான் பாருண்டி. உட்கார்ந்த இடத்துல இருந்து சவால் விடுறது ரொம்ப ஈஸி, நேர்ல வந்து பாரு. ஆனா இப்ப வேண்டாம், நான் என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிற நேரம் இது. நாளை காலையில வா, நிஜமா சாகாத ஒருத்திய செத்துட்டான்னு கதை கட்டினல, நிஜமாவே சாவறதுன்னு என்னன்னு உனக்கு காட்டுறேன், வாடி. கோவப்படாதீங்க விஸ்வா. ஐ லவ் யூ. ப்ளீஸ் நீங்களும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன். சொல்லலாமே, நல்லா சொல்றேன். போனை நல்லா காது கிட்ட க்ளோஸா வச்சுக்கிட்டு கேளு. ஐ லவ் யூ நந்தினி. நந்தினி, ஐ லவ் யூ. லவ் யூ so much நந்தினி. ஐ லவ் யூ நந்தினி. விஸ்வா, நான் சவால் விட்டு சொல்றேன். நான் உங்களுக்கு தாலி கட்டின பொண்டாட்டி. முறையா முதல் மனைவி நந்தினி கையால் எடுத்து கொடுத்த தாலிய ரெண்டாவது மனைவியான எனக்கு கட்டினீங்க. அதை நீங்க எப்பவும் மறந்துடக்கூடாது, மனசுலயே வச்சுக்கோங்க. அதனால நீங்க நல்ல புருஷனா நடந்துக்கணும். அதனால ஒண்ணு நான் அங்க இப்ப வரேன், இல்ல நீங்க இப்ப என் இடத்துக்கு வாங்க. ஆக மொத்தம் ஒரு புது வாழ்க்கைய நாம இன்னைக்கே இப்பவே ஆரம்பிக்கிறோம். ப்ளீஸ் விஸ்வா, வாங்க விஸ்வா. என் செல்லம்ல. விஸ்வா, விஸ்வா, எனக்கு உங்களை மாதிரியே அழகான நல்ல கலர்ல ஒரு குட்டி விஸ்வா வேணும். ஐ லவ் யூ விஸ்வா. விஸ்வா, நந்தினி, 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 என்னாச்சு? நந்தினி, நந்தினி பாரு, நந்தினி, 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 நந்தினி பாரு, நந்தினி, நந்தினி கொஞ்சம் பாரு நந்தினி, 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 ஐயோ ஓகே? நந்தினி என்னாச்சு? நந்தினி இங்க பாரு, நந்தினி ஒண்ணும் இல்ல நந்தினி, இங்க பாரு நந்தினி, என்ன நந்தினி, 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 நந்தினி இங்க பாரு, அது ஒண்ணும் இல்ல. அந்த போன் கால் கட் பண்ணிட்டேன் நந்தினி. நந்தினி, வாங்கக்கா. நான் வரேன், போ. சீக்கிரம் வாங்க. ஓ, நான் வரேன். வா வா. என்கிட்ட அவங்க 2 பேரும் கதவை திறந்து இன்னும் வெளியே வரல. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்ல? ஐயோ அக்கா, எனக்கு மட்டும் எப்படிக்கா தெரியும்? அவங்க வெளியில வந்தாதானே ஜாட மாடிய பார்த்து புரிஞ்சுக்கலாம். இருக்கா, அவங்க வெளியில வரட்டும். வா வா. வரேங்களா? வரேங்களா? வருண் வர. ஏய், போறான், போய் கேளு. ஐயோ அக்கா, பெத்த பிள்ளை கிட்ட போய் நான் எப்படி கேட்பேன்? இல்ல, ரொம்ப அமைதியா போறானே. சின்ன பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு போறான். பிரியா, நீ எப்பமா எந்திரிச்ச? நாங்க 2 பேரும் இங்க தானே இருக்கோம்.
ரூமை விட்டு எப்போ வந்த? நான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அத்தை. அப்படியாம்மா? சரி பிரியா, நீ எதுவும் எங்களை பத்தி தப்பா எடுத்துக்கலையே. நாங்க உன்கிட்ட சத்தியம் வாங்கினத மனசுல வச்சுக்கிட்டு என் மகன் வருண் மனசு வருத்தப்படும்படியா நீ ஒண்ணு நடந்துக்கலையே. இங்க பாரு பிரியா, வீட்ல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் புருஷனுக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாது. ஒரு மனைவியா நீ செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். அப்பதான் வாழ்க்கை உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். எனக்கும் என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. அத்தை, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. எங்களுக்குள்ள எந்த சடங்கும் சம்பிரதாயமும் நடக்கல. எங்க 2 பேருக்கும் அதுல விருப்பம் இல்ல. எங்க 2 பேருக்கும் மனசு என்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இருக்க போறோம். அதுக்கு என்ன அவசரம் இப்போ? நாங்களே விருப்பப்பட்டுதான் அதை கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோம். உங்க விருப்பம் இருக்கட்டும். பெத்தவங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆசையை நிறைவேற்றணுமே. பெத்து வளர்த்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பேர பிள்ளைங்களோட கொஞ்சி விளையாடுறதுக்கு தான். அவங்க ஆசையை தள்ளி போட முடியுமா? சத்தியம் வாங்கிட்டீங்கல்ல, விடுங்க. இது எனக்கும் என் புருஷனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். என் அத்தை ஆசைய எப்போ நிறைவேற்றணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தியா கீதா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன நீ நினைக்கிற? அவகிட்ட சத்தியம் வாங்கின கோவத்துல பேசுறான்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல. அந்த அருண் பையன் மேல உள்ள காதல் அவளை இந்த அளவுக்கு பேச வைக்குது. அவ இன்னும் அவனை மறக்கல. இன்னும் அதே ஞாபகமா தான் இருக்கா. இப்பதான் இவ மேல எனக்கு டவுட் வருது. சத்தியம் பண்ணதே பொய் சத்தியமும் தோணுது. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத கீதா. பிரியா உனக்கு மட்டும் மருமக இல்ல, எனக்கும் மருமக தான். நீ பிரியாவை லேசா எடை போட்டுறாத. நம்ம பையன் வாழ்க்கை வீணா போயிடும். இந்த பிரியாவை நீ அவ இஷ்டத்துக்கு விடாம இறுக்கி பிடிச்சு உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. இல்ல கை மீறி போயிடுவா. விஸ்வா, டிஃபன் ரெடி, வாங்க சாப்பிடலாம். வரேன். வாங்க உட்காருங்க டாக்டர். நந்தினி, என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி? நோ தேங்க்ஸ். விஸ்வா, ஒரு நிமிஷம். எதுக்கு விஸ்வா டாக்டர் எல்லாம் வர வச்சிருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர் எனக்கு இல்ல, உனக்கு. எனக்கு செக்கப்பா? எனக்கு எதுக்கு டாக்டர் செக்கப்? நான் நல்லா தானே இருக்கேன். நிஜமாவே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நேற்று ராத்திரி அவகிட்ட ஃபோன் பேசும்போது நீ பெட்ல மயங்கி விழுந்து பதறிட்டேன் தெரியுமா? இப்பவும் காலையில இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ நார்மலா இல்ல, சொன்ன கேளு. நேற்று ராத்திரி ரூம்ல நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் டாக்டர். பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கிடினஸ் வந்து மயங்கி விழுந்துட்டா பெட்ல. தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்த்தேன். ஷி டிட்ன்ட் கம் டு ஹர் சென்சஸ். கொஞ்சம் பாருங்க டாக்டர். என்னாச்சு நந்தினி? டாக்டர், எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நேற்று நைட்டு விஸ்வா தான் ஃபோனில் டென்ஷனாக பேசிட்டு இருந்தாரு. அதை நான் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். மேபி அதனால கூட எனக்கு அந்த கிடினஸ் வந்திருக்கலாம். அது ஒரு நார்மல் இஷ்யூ. ஐ அம் ஆல் ரைட். அது அவங்க சொல்லட்டுமே. சரி வாங்க நந்தினி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். உங்களை செக் பண்ணாதானே என்ன ஏதுன்னு தெரியும். நேத்து நடந்த மாதிரியே திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? வாங்க செக் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். போ நந்தினி,
சொன்னா கேளு போ. அங்க உட்காரு போ. உட்காருங்க. Let her do it. நாக்க நீட்டுங்க நந்தினி. நல்லா நீட்டுங்க. நந்தினி உங்க கையை காமிங்க. என்ன இது? எப்பவுமே உங்க நெயில்ஸோட கலர் இதே மாதிரி தான் இருக்குமா? ஆமா டாக்டர். நந்தினி உங்க கால் விரல கொஞ்சம் காமிங்க.